நிறைய நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. அவங்களோட பிரியாணி சாப்பிட்டவங்களுக்கு ஒன்றும் ஆகலை, பட் தர்பூசணி பழம் சாப்பிட்டு ஏதோ ஆகிடுச்சு, ஸோ இது ரெண்டும் கலந்த கலவை தான் அப்படின்னு ஒரு 4 நாள்லேயே வந்து கச்சமுச்சன்னு உங்களுக்கு நியூஸ் பெற ஆரம்பிச்சதுங்க. ஸோ அப்புறம் தான் ஆராய்ச்சி பண்ணதில் அவங்களுக்கு பிரேத பரிசோதனையெல்லாம் பண்ணி மற்ற டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட் அதெல்லாம் பண்ணதில் ஸ்டெப் பை ஸ்டெப் தெரிய வந்ததுங்க. பிரேத பரிசோதனை பண்ணதுலேயே வந்து நிறையா ஆர்கன்ஸ் வந்து பச்சை நிறத்தில் ஆகி ஒரு டேமேஜ் ஆகிருக்கிறதா, ஒரு விஷத்தோட பாதிப்பு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டே பிரேத பரிசோதனையில் தெரிஞ்சிருச்சுங்க போஸ்ட்மார்ட்டமில். ரெண்டாவது அப்புறம் டாக்ஸிகாலஜி அதெல்லாம் வந்து பார்க்கும்போது எலி பாஷானம், ரேட் கில்லர் அப்படின்னு சொல்லுவோம், அதில் ஜிங்க் ஃபாஸ்பைடு அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து வந்து அதில் கலந்துருக்கிறதா தெரிய வந்திருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு தற்கொலையா அல்லது வேறு ஏதாவது கொலை முயற்சியா அப்படிங்கிறது போலீஸார் அவங்கெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. இதில் மருத்துவ ரீதியாக அதில் 2 முக்கியமான விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, பொதுவாகவே இந்த மாதிரி செய்திகள் பார்க்கும்போது எதையோ ஒன்று லிங்க் பண்ணி ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னா உடனடியாக நம்ம சகஜமாக சாப்பிட்ற உணவு பிரியாணி, சகஜமாக சாப்பிட்ற உணவு வாட்டர்மெலன், தர்பூசணி ஜூஸ், எவ்வளோ பேர் பிரியாணி சாப்பிட்டு வாட்டர்மெலன் ஜூஸ்லாம் சாப்பிடுவாங்க. இன்னும் இதெல்லாம் லிங்க் பண்ணி ஒரு நியூஸில் 4 பேர் லிங்க் போட்டாங்கன்னா இது ரெண்டும் கெடுதல், இது காம்பினேஷன் கெடுதல் அப்படிங்கிற மாதிரி பொதுவாக நம்பப்படுது. இந்த மாதிரி புரிதல்களில் டக்குன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரதை அவாய்ட் பண்ணணும். ஸோ பொறுமையாக ஆராய்ச்சி பண்ணால் தான் என்ன மேட்ருங்கிறது தெரியும். ரெண்டாவது விஷயம், இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகிறேங்க. வந்தக்கூடிய அந்த எலி பாஷானம், இந்த ஜிங்க் ஃபாஸ்பைடுங்கிறது இருக்கிறதுலே பவர்ஃபுல்லானதுங்க. இதை வந்து வீடுகளில் தயவு செஞ்சு பயன்படுத்த வேண்டாம், சரிங்களா? ஈவன் எலி தொல்லை இருக்குன்னா கூட சேஃபான வேறு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குங்க. ஸோ அதுக்கு வந்து ஆன்டிடோட் இருக்கக்கூடிய டைகுமரால் வகையான சில எலி மருந்துகள் இருக்குது. அப்படியே யாராவது தெரியாமல் உட்கொண்டாலும் சிம்பிளான சில மருந்துகள் மூலமாக அதை சரி பண்ணிட முடியும். அல்லது அதை விட வேறு ஏதாவது எலி பொந்து அந்த மாதிரி வைக்கிறது இன்னும் அந்த விஷப்பொருட்களே இல்லாமல் இன்னும் சேஃபு, சரிங்களா?